ஸோ டே 2ல் இருக்கும். டே 2ல் ஃபர்ஸ்ட் மேட்ச் யாராவது பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து 10 ஓவர், ஃபர்ஸ்ட் 3 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவர் யூஸ் பண்ணணும். இதுக்காக ஸ்ட்ரைக்கில் ஜீவா இருப்பார், நான் ஸ்ட்ரைக்கில் அமீர். பவுலிங்கில் ஃபர்ஸ்ட் பவர் பிளே வர போட புஜ்ஜி வந்திருக்காரு. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் பால் புஜ்ஜி டு ஜீவா. ஒயர் நினைக்கிறான், பிடிஷன் டாட் பால், ஸ்டார்ட்ஸ் டாட் பால். செகண்ட் ஒன் ஒரு நல்ல டிஃபென்ஸ், ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு, நல்லா ஸ்டாப். ஓய்யோ குயிக்காக இருந்தால் மேபி ரன் அவுட்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இங்கே ஒரு குயிக் சிங்கிள், ஃபர்ஸ்ட் சிங்கிள். பேட்ஸ்மேன் அமீர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். பெரிய ஷாட் தான் போயிருக்காரு, லெக் ஸ்பின்னாக போட்டிருக்காரு, டாட் பால். ஃபோர்த் ஒன் பேக் ஃபுட் போல், பேட்டில் அந்த அளவுக்கு படல, சிங்கிள் ஆங்கல. லாஸ்ட் டூ ஃபர்ஸ்ட் ஓவரில் அகெயின் ஒரு லெக் கட்டர் ஒயிட் லைனில் கரெக்டாக போடுறாருங்க, டாட் பால். கரெக்டான ஸ்பாட்டில் போட்டு கரெக்டாக திருப்புறாரு புஜ்ஜி. லாஸ்ட் ஒன் நல்ல புல் ஷாட், பேக் ஃபுட் புல். ஸோ பவர் பிளே டீப்பில் ஃபீல்டரே இல்லை, கண்டிப்பாக 1 பவுன்ஸ் பவுண்டரி. ஐயோ பவுண்டரி போலுங்க, டீப்பில் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ லாங்கான கிரவுண்ட் இந்த இங்கே 2 ரன்ஸ். பவர் பிளேவில் ஸ்கோர் 4 ரன் தான் வந்திருக்கு, விக்கெட் லூஸ் பண்ணல ஆர்சிபி. கார்த்தி வந்திருக்காரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் ஒன் டாப் ஏஜ், பெரிய ஷாட் தர சான்ஸ் ஃபார் கேட்ச், கம்ஃபர்டபுளாக எடுத்துருக்காரு. நல்லா டேக் அண்ட் விக்கெட் ஸ்டெம்ஸில் மணி ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. 1 ரன் பேட்ஸ்மேனா ஷூ ஸ்ட்ரைக்கில் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். செகண்ட் ஒன்ட்ரி ஃபைட்டாக போட்டிருக்காருங்க, நல்லா லெக் கட்டர், டாட் பால். தேர்ட் ஒன் ஷாட்டுங்க, விட்டு தட்டியிருக்காரு கவஸ்க்கு மேலே, பார்க்கலாம். 1 பவுன்ஸ் பவுண்டரி போயிருக்கு, ஃபர்ஸ்ட் பவுண்டரி இந்த மேட்ச்ல ஷூவோட பேட்லேருந்து. நல்ல கம்பேக்குங்க, ஃபிளாட்டடாக போடுறாரு லெக் கட்டரில், நல்ல ஏற்கார். 1 மோர் டாட் பால், பவுண்டரிக்கு அப்புறம் 2 ரன்ஸ் போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஃபுல் டாஸ் பாலை மிஸ் பண்ணியிருக்காருன்னா சொல்லலாம். நல்லா ஸ்டாப் பண்ணாங்க, ஒரு குயிக் சிங்கிள். 2 பாப்லேயே ஸ்கோர் 11, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. பவுலிங் இல்லை, ஃபர்ஸ்ட் பால் டார்கெட் பண்ணியிருக்காரு, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டில் ஃப்ளாட்டாக 1 பவுன்ஸ் போடுறீங்க. எஸ் பேட்டில் நிற்கிறதுங்க, நல்ல டேக் ஆன். பவுண்டரிக்கு அப்புறம் விக்கெட் லூஸ் பண்ணுறாரு ஷிவு, செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. நல்ல கம்பேக் பால்கிட்ட இருந்து. ரைட் நியூ பேட்ஸ்மேன் கார்த்திக் வந்திருக்காரு, லெக் பைஸ் கிளிக் பண்ணியிருக்காரு. ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் ரன்ல ஸ்டாப் பண்ணல, ஒரு சிங்கிள்ங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் இன் தேரல், அதில் சரியான படல, அகைன் ஒரு சிங்கிள். நல்லா இருக்காருங்க, நல்ல டிஃபென்ஸ். எங்கே ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. 3 ஓவருக்கு ஸ்கோர் 18, 2 விக்கெட் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பவுலிங் எல்லாம் விட்டு தான் ஓடி நிற்கிறேன், வேற ஃபீல்டு கைக்கே போயிருங்க, நல்ல டேக் ஆன். 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க, விட்டுருந்தாலே வைடு. நியூ பேட்ஸ்மேன் மஹி வந்திருக்காரு, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்துருக்காருங்க, ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும் பவுலருக்கு. வைடாக போட்டுருக்காரு. செகண்ட் ஒன்ட்ரி ஷாட், சின்ன தடுமாற்றம், ஒரு சிங்கிளுங்க. ஆஃப் கட்டராக போட்டிருக்காரு. அகைன் பேக் டு பேக் டெட் பால். நெக்ஸ்ட் இந்த ஓவரில் இப்போ சிறப்பாக போட்டிருக்காரு. கடைசி 10 பால் ஒரு பவுண்டரி கூட வரல ஆர்சிபிக்கு. அகைன் ஹேட் டெட் பாலாக போட்டிருக்காருங்க, நல்லா பவுலிங். லாஸ்ட் ஒன் வெரி ஷார்ட் அண்ட் சான்ஸ் ஃபார் கேட்ச். பாலுக்கு ரொம்ப முன்னாடி வந்துட்டாரு, நல்ல பேக்கப் டீப்பில். இங்கே ஈஸி 2 ரன்ஸ். இப்போ 4 ஓவருக்கு ஸ்கோர் 22, 3 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. ஸ்விங் என்ன மேஸ், கார்த்தி வந்துருக்க பவுலிங் இல்லை, சரிப்பா பாலா பவுலிங் இல்லை அவருக்கான செகண்ட் ஓவர். டாஸ் மிட் விக்கெட்டில் போயிருக்கு, நல்லா சின்ன மிஸ் ஃபீல்டுங்க டீப்பில், ஃபர்ஸ்ட் ரன் எடுக்கல. 2 ரன்ஸ். தேர்ட் ஒன் கிராஸ் போனாரு, சரியான மீட்டில் பேட்டில். அகெயின் ஃபர்ஸ்ட் ரன் எடுக்கல, அதே ரிசல்ட் 2 ரன்ஸ். ஃபோர்த் ஒன் நல்லா ஏற்கனவே தூண்டி விட்டுருக்காரு கவசி.
நல்லா பேக்கப். கெயின் ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. கடைசி 3 பால் 2 ரன் ஓடிட்டு இருக்காங்க. ஏந்தி விட்டுருக்காருங்க. டிஸ்டன்ஸ் போகல. பால் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணல. ஸோ பேக்கப் சைடு ஃபர்ஸ்ட் எடுக்கல. ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா 3 ரன். கடைசி பால் டாட் பால். 5 ஓவருக்கு ஸ்கோர் 31. ட்ரிப் பண்ணி விட்டுருக்காரு ஸ்கொயருக்கு. லாங்கான காரணமாக 2 ரன்ஸ். மிக அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 4ஆக மாற வாய்ப்புள்ளதா? 4. அருமையான பேட்டிங் ஷோ. மிக அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 2 ஓட்டங்கள் பெறுவார்களா ஆர்சிபி அணி வீரர்கள்? மிக அருமையாக தட்டி அடிக்கப்பட்ட பந்து. அதில் எத்தனை ஓட்டங்கள்? கரெக்டாக பண்ணலாங்க. நல்லா டேக் ஆன். ஸோ நல்லா மைண்ட் கேம் பவுலர்கிட்ட இருந்து 3 விக்கெட் லூஸ் பண்ணுறாரு மகி. 4 விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் செல்வா வந்திருக்காரு. விட்டு தட்டி ஃபீல்டர் ஃபர்ஸ்ட் அவுட் ஸ்டாப் பண்ணல. ஃபர்ஸ்ட் அவுட்ல எடுக்கலனா பவுண்டரி தான் போகும். சதன் வந்திருக்கு. வாரூருக்கு ஸ்கோர் 44. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. கார்த்தி வந்திருக்காரு பவுலிங் எண்ட்ல. ஸ்டாப் டீப்ல ஒரு சிங்கிள் மட்டும். செகண்ட் ஒன். தேர்ட் ஒன். லெக் ஸ்பின்னர் ரேஷன் டாட் பால். ஃபோர்த் ஒன். நல்ல கட் ஷாட். ஐயோ ஃபீல்டர் கைக்கே போச்சு. அகைன் ஸ்டாப் பண்ணல. அதே இடத்துல ரெண்டாவது பவுண்டரி. நல்லா யாருக்காருங்க ஃபீல்டர் எடுக்கல ஃபர்ஸ்ட் டைம்ல. நல்லா பேக்கப். டாப் ஏஜ். ஓ பால் ரொம்ப டர்ன் ஆச்சு. எங்க 2 ரன்ஸ். ஓ 7 ஓவருக்கு ஸ்கோர் 52. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் பவுலிங் எண்ட்ல ஸ்ரீனிவாஸ். ஃபுல் டாஸ். ஃபீல்டர் வந்தாலுமே அன்ஸ்டபிள். பவுண்டரிங்க ஒரு தேவையான பவுண்டரி. செகண்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால் அதே டைரக்ஷன்ல. அன்ஸ்டபிள் பவுண்டரிங்க. தடுக்க முடியாத 4. ஃபர்ஸ்ட் 2 பால் 2 பவுண்டரி. ஃபர்ஸ்ட் 2 பால் 2 பவுண்டரி. ஸ்ட்ரைட் அவே பவுலர் மேல பிரஷர். இதுவுமே ஃபுல் டாஸ் தான். லென்த்தை தெளிவாக மிஸ் பண்ணியிருக்காருங்க. கடைசி 3 பால்ல 3 பவுண்டரி. ஸோ 3 பவுண்டரிக்கு அப்புறம் பவுலர் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நியூ பவுலர் பவுலிங் இல்லை. வீட்டு தட்டியிருக்காரு. பாயிண்ட் தலைக்கு மேலே பவுண்டரி எடுத்து பார்க்கலாம். இதுவுமே 4 in a row. 4 பால் 4 பவுண்டரிங்க. அன்சபிள் போ. லாஸ்ட் 2. நல்ல கம்பேக். லாஸ்ட் ஒன். சரி சரியான மீட்டில் பேட்டில் ஸ்டாப் ஷார்ட் ஃபைனலிங்கில் ஒரு சிங்கிள். 8 ஓவருக்கு ஸ்கோர் 69. போன ஓவரில் மட்டும் 16 ரன் வந்திருக்கு. அதன் காரணமாக புஜ்ஜி வந்திருக்காரு பவுலிங்கில். ஸோ கண்ட்ரோல் பண்ணணும் வந்திருக்காரு புஜ்ஜி கேப்டன். செகண்ட் ஒன். ஸ்டெப் டவுன் பண்ணியிருக்காரு. கேப்பில் தான் போயிருக்கு. டீப்லாம் ஃபீலர் வந்திருக்காருங்க. நல்லா ஸ்டாப். இங்கே நல்லா ரன்னிங். 2 ரன்ஸ். ஃபோர்த் ஒன். இந்த மாதிரி நல்ல ஸ்டாப் பண்ணிக்கான சான்ஸ் இல்லைங்க. நான் ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் வெளியே வந்துட்டாரு. செட்டில் பேட்ஸ்மேன் ஜியோ விக்கெட் லூஸ் பண்ணுறாரு. ஸோ ஓப்பனிங்லேருந்து ரெஸ்பான்சிபிளாக ப்ளே பண்ணார். ஃபர்ஸ்ட் லூஸ் பண்ணுறாங்க. நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 2 இந்த ஓவரில் இந்த தலைக்கு மேலே போயிருக்கு. நல்ல ஸ்டாப். ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் ஒன். ஒரு சிறப்பாக போட்டிருக்காருங்க. அவுட் சைட் பேக்கில் தான் போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவுட் எடுக்கல. அதன் காரணமாக 2 ரன்ஸ். ஸோ போன ஓவரில் 4 பவுண்டரி போனாலும் இந்த ஓவரில் நல்ல கம்பேக். 3 பவுண்டரி சிறப்பாக போட்டிருக்காரு புஜி. ஸோ 9 ஓவருக்கு ஸ்கோர் 74. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர். நியூ பவுலர் பவுலிங்கில் பால் தரையாக போயிருக்கு. பேக் ஆஃபில் ஒரு சிங்கிள் மட்டும். இந்த பால் பார்த்தீங்கன்னா ஓவரத்தில் பவுலர் கவர் பண்ணல. 2 ரன்ஸ்.
ஒரு ஃபுல் டாஸ் பால். காம்படிஷன் பவுண்டரி கொடுத்துருக்காருங்க. இந்த பால் அம்பையர் செக் பண்ணி 6 தான் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் 6 ஆர் செல்வாவோட பேட்லேருந்து. தேர்ட் ஒன் ஸ்விங் அண்ட் மிஸ் லெக் அட் ரெவிலேஷன். ஃபோர்த் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால். ஐயோ ஃபீல்டர் விட்டுருக்காரு பால. லக்கி பவுண்டரி தான் சொல்லுவேன் செல்வோட பேட்லேருந்து. 1 more பவுண்டரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லோ ஃபுல் டாஸ் கட் பண்ணியிருக்காரு. ஸ்டெப் டவுன் பண்ணி அதே ஃபீல்டருக்கு இந்த மிஸ் ஃபீல்ட். 2 ரன்ஸுங்க. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் டாப் ஏஜ் ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்ச் விட்டா 2 எடுத்துடுவாங்க. எஸ் விட்டுருக்காங்க. இங்கே 2 ரன்னும் கம்ப்ளீட்டே பண்ணிட்டாங்க. ஸோ ப்ராப்பராக த்ரூ பண்ணலாங்க. ஸோ கடைசி ஒரு 2+1 விக்கெட்டு. நல்லா பேட்டிங் செல்வாக்கிட்டே இருந்து. ஸோ விக்கெட் போனாலுமே ரெஸ்பான்சிபிளாக டீம் ஸ்கோர் ஏற்றி கொடுத்துருக்காரு. ஸோ டார்கெட் 91 ரன் ஆடணும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கூட இருந்ததா டாட் பால். செகண்ட் ஒன் அவுட் ரேஜ். ஐயோ 1 pitch தான் கேரி ஆச்சு. பேக்கில் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ரன் ஃபர்ஸ்ட் சிங்கிள். நான் செக் பேட்ஸ்மேன் தேஜா ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். கட் பண்ணி விட்டுருக்காரு கவர்ஸ்க்கு மேலே. பவுண்டரி போதான்னு பார்க்கலாம். பவுண்டரி போகலங்க. 2 runs. நல்ல டிஃபென்ஸ். பவுண்டரி லைன் டாப் ஏஜ் எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். தெளிவாக எடுத்துருக்காருங்க. நல்ல டேக் ஆன். இப்போ பவுண்டரிக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாரு தேஜா. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஓவரில். SRH இதுவுமே டாப் ஏஜ் மாதிரி தான் பட்டிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. லைனில் தெளிவாக எடுத்திருக்காங்க. நல்ல டேக் ஆன். பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க SRH. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் புஜ்ஜி வந்திருக்காரு. பேக்கில் போயிருக்கு. சிங்கிளுங்க. ஷார்ட் பாலாக வாங்கி அடிச்சிருக்காரு. 1 runs பவுண்டரிங்க ஃபர்ஸ்ட் பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் டவுன் அகெயின். இந்த வரை ஹையாக போயிருக்கு. வெளியே போயிடுச்சா. பவுண்டரி போகலங்க. அங்கே கல்ல போட்டு வந்திருக்கு. ஏங்க ஈஸி 2 runs. ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 15. 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க SRH. ஷார்ட் பால். நல்ல புல் ஷாட். இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணிட்டார் பாலுக்கு. பால் பவுண்டரியாக போயிடுச்சுங்க. கட் ஷாட்ஸ் சான்ஸ் ஃபார். இல்லை தலைக்கு மேலே போயிருக்குங்க. ஸோ இதுவுமே பவுண்டரி போதான்னு பார்க்கலாம். டீப்பில் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே 2 runs கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அவுட் ரேஜ். ஸோ கேரி ஆகலைங்க. 1 pitch தான் கேரி ஆச்சு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் இவ்வளோ கேப்ஸ் பேட்டு கீழே. ரனுக்கான சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஃபிளிக் ஷாட். கேப்பில் விழுந்திருக்கு. பவுண்டரியான்னு பார்க்கலாம். பால் அந்த அளவுக்கு ட்ராவல் ஆகல. ஸ்டீப்பில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 2 runs. கைக்கே போயிருங்க. ஸோ எண்ட் ஆஃப் 3 பாப்பில் ஸ்கோர் 24 ரன் தான் வந்திருக்கு. முக்கியமான 2 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க SRH. எல்லன் சாமி போலிங் இல்லை ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ 1 run கட் பண்ணி விட்டுருக்காரு. பாயிண்ட் மேலே. ஓய்யோ பேக்கில் போயிருக்கு. 2 runsங்க. செகண்ட் ஒன் சிங்கிள். தேர்ட் ஒன் நல்ல கட் ஷாட்ங்க. அந்த மாதிரி ஃப்ளாட்டாக போயிருக்கு. கவஸ்க்கு மேலே ஃபீல்டர் வந்திருக்காரு. நல்லா ஸ்டாப். இருந்தாலும் இங்கே ப்ராப்பரான த்ரோ பண்ணலங்க. 2 runs அகெயின். ஃபோர்த் ஒன் நல்ல கனெக்ட் இருக்க பேட்ல. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் போயிருக்கான். ஃபர்ஸ்ட் 6 ஆர் இந்த பேட்ஸ்மேனோட பேட்லேருந்து. லாஸ்ட் 2 கம்பே கொடுப்பாரான்னு பார்க்கலாம்.
ஸ்டெப் டவுன் லெக்கரா போட்டார். கீப்பர் ரொம்ப முன்னாடி போயிட்டாரு. சிங்கிள் பைஸில் லாஸ்ட் ஒன். ஓகே, ரொம்ப கீழுங்க. எதிர்பார்க்காத ஒரு பந்து சொல்லலாம். கடைசி பேட் பால். 4 ஓவருக்கு ஸ்கோர் 36 வந்திருக்கு. 2 விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிட்டீங்க. ரிமைனிங் இருக்க 6 ஓவருக்கு 55 ரன் ஸ்கோர் பண்ணணும். சராஜ் ஸ்விட்ச் ஹிட் நல்லா கண்டுங்க பேட்டில். ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல, அதன் காரணமாக பவுண்ட்ரி. டீப்பில் ஃபீல்டரே இல்லை. பாவனும் ஸ்ட்ரைக்கில். நிறைய பவுண்ட்ரி சொல்கிற பேட்லேருந்து. ஸ்டெப் டவுன் ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு. ஸ்டார்ட் பால் தெளிவாக கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 6 புஜ்ஜோட பேட்லேருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் அகைன், நல்ல கம்பேக் இந்த தடவை. நெக்ஸ்ட் ஒன் லெக்கட்டா 6 கவர் 2 டாட்ஸ். எஸ், பேட்டில் நிற்கி இருந்ததுங்க. நல்ல டேக்கா, பேட்ஸ்மேனே போயிட்டாரு. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பிங்க புஜ்ஜிக்கிட்டாரு. 6 கவர் விக்கெட் லூஸ் பண்ணி போறாருங்க புஜ்ஜி. 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச். நல்ல கம்பேக் மகிக்கிட்ட இருந்து. ஸ்ட்ரைனிங் வந்திருக்காரு பவுலிங் இருந்தால். ஆஸ்ட்ரேலியா நியூ பேட்ஸ்மேன் ஸ்டெம்புக்கு மேலேங்க டாட் பால். போனபோல ஒரு 2 ரன்ஸ். ஒரு ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் பால். நெக்ஸ்ட் ஒன் ஷாட்டுங்க, நல்ல ஷாட்டு. டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். டிஸ்டன்ஸ் போனாலும் கேப்ல வந்துருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரிங்க. ஒன் மோர் பவுண்டரி பானோட பேட்லேருந்து. டோருக்கு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 63. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் 6 மாற்றிருக்காரு. ஸோ பேக் ஃபுட் புல் டிஸ்டன்ஸ் போகிற அந்தளவுக்கு. பால் ரொம்ப டர்ன் ஆகிடுச்சு. செவுத்த போட்டு வந்துருக்கு பேட்டில். இங்கே 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பாடி அட்டாக் லெக் பை ஸ்டார்ட் பால். ஸ்விங் அண்ட் மிஸ் அகைன் டாட் பால். நல்ல கம்பேக் 6க்கு அப்புறம் தெளிவாக போட்டிருக்காரு. ஷாட்டுங்க, ஸ்லாட்ல இருந்த பந்து. ஒரு தேவையான 6 இந்த பேட்ஸ்மேனோட பேட்ல இருந்து 2வது 6 இந்த ஓவரில். நெக்ஸ்ட் ஒன் டப்பேஜ். ஐயோ, கீப்பர் ரொம்ப க்ளோஸு, கேரி ஆகலை. இங்கே ஒரு சிங்கிள். ஒரு ஸ்கோர் 78 வந்திருக்கு. கடைசி 6க்கு 13 ஆடணும். கண்டிப்பாக கடைசி பால் வரைக்கும் மேட்ச் போகும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாராயணசாமி பவுலிங் இல்லை, ஸ்ட்ரைக்கில் பாலா. போன ஓவரில் 2 6 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் டப்பேஜ் எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். எஸ், கம்ஃபர்டபுள் எடுத்துக்காருங்க. நல்லா டேக் அனுப்பிப்பட்டா இருந்து இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் லூஸ் பண்ணி போகிறாங்க எஸ்ஆர்ஹெச். நியூ பேட்ஸ்மேன் 5க்கு 13 ரன் தேவை. ஒயிட் லைனில் தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால்.
4க்கு 13 ரன் தேவை. இப்போ ஒரு ரன் கூட வரல 2 பால்ல. இந்த தடவை வைடாக போட்டிருக்காருங்க. ஸோ 4க்கு 12 ரன் தேவை. போன பால் ஒரு வைடு. ஸ்டட் ஒன் பண்ணாரு தெளிவாக போட்டிருக்காரு யாக்கிங் லைனில். டாட் பால். 4க்கு 12 சாரி 3க்கு 12. ஸோ நல்லா இன்சைட் அவுட்டுங்க. டீப் ஃபீல்டர் இருக்காருண்ணா. நல்லா ஸ்டாப் இருந்தேன் உங்கள் சிங்கிள் மட்டும். பேர் ஷடன் தவிர சான்ஸ் வார் கேட்ச் டாப் வச்சு போட்டிருக்கு. ஓய்யோ கேட்சை விட்டுருக்காரு. இங்கே ஒரு 1+1 விக்கெட்டுங்க. இந்த பால் ரீச் ஆகலை ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன். கடைசி ஒரு பாலுக்கு 8 ரன் தேவை நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். கடைசி பால் ஆட் பாலோட இந்த மேட்சை ஆர்சிபி வின் பண்ணுறாங்க. கடைசி வர சிறுவா போட்டிருக்காரு எல்என் சாமி. ஒரு நாளா பவுலிங்க. கடைசி ஒரு பவுன்ஸை கொடுக்காம போட்டிருக்காரு.